அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இப்போ நம்ம என்க்ளைமில் சர்க்கிள் பில்ட் பண்ணுறனால நமக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, நார்மலாக பில் அப்லோடு பண்ணியிருப்பீங்க. இப்போதைக்கு நமக்கு வந்துட்டுருக்கிறது எல்லாமே ரேண்டம் ரிவார்டு தான். ₹1 ₹2 இந்த மாதிரி ஆவரேஜாக வந்துட்டுருக்கு. ஃப்யூச்சரில் நிறைய பிராண்டிங்ஸ் உள்ளே கனெக்ட் ஆக போகுது. அப்போது என்னென்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ, செலவு பண்ணிகிட்ருக்கீங்களோ, அதெல்லாம் உள்ளே டேரெக்டாகவே லிஸ்டட் ஆக போகுது. அப்போ எக்ஸாக்ட் கேஷ்பேக்கும் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னதாக நீங்கள் எவ்வளோ பேரை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிறீங்களோ, உங்களால் எவ்வளோ பேரை ரெஃபர் பண்ணி வைக்க முடியுமோ நீங்கள் ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு மிகப்பெரிய அசட்டாக உங்களுக்கு லைஃப் டைம் கிடைக்க போகுதுன்றதான் இங்கே நம்ம என்க்ளைமில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹைலைட் லீடர்ஸ். இதில் என்னென்னா, நம்ம இன்றைக்கி உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய நிறைய அப்ளிகேஷன் யாரோ ஒருத்தர் சொல்லி தான் அதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். உங்கள் மூலமாக எத்தனையோ பேருக்கு நம்ம ரெஃபரும் பண்ணியிருப்போம். அப்போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில அப்ளிகேஷன் ரேண்டமாக நமக்கு ஒரு சில நேரங்களில் ரிவார்டு கொடுத்தாங்க. அது 1 டைம் 2 டைம்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருமே ஏதோ ஆப்புக்கு அப்ளிகேஷனுக்கு நம்ம இப்போ வரைக்கும் யூஸராக கஸ்டமராக இருந்துகிட்ருக்கோம். ஆனால் முதல் முறையாக ஒரு தமிழ்நாடு அப்ளிகேஷனை பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் லைஃப் டைமுக்கும் நாம் எத்தனை பேரை ரெஃபர் பண்ணுறோமோ அவங்க பண்ணுற செலவில் இருந்து அவங்களுக்கு ஒரு பில் அப்லோடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேஷ்பேக் கிடைக்க போகுது. அதன் மூலமாக லைஃப் டைமுக்கும் நமக்கு அதில் ஒரு கமிஷன் ஆட் ஆக போகுது அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் லீடர்ஸ். அப்போது இங்கே வாங்க, நம்ம ஜஸ்ட்டு அதில் என்ன பர்சன்டேஜ், எனக்கு கிட்டத்தட்ட 6 சர்க்கிள் இருக்குது. அந்த 6 சர்க்கிளில் என்ன மாதிரியான வேல்யூ நமக்கு ஆட் ஆக போகுதுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேலே பாருங்கள், உங்களுக்கு லெஃப்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மெனு ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா அந்த ரெஃபரண்ட் ஆன் இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் என்ன கிடைக்கும் அப்படின்றது. இப்போ நம்ம ஃபியூச்சரில் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிராண்டிங்லாம் டைப் பண்ணும்போது எக்ஸாக்டாக இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் பார்ட்னர் ரெஃபரல் கேஷ்பேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு ஃபுட் பில்லு ஒரு 10,000 ஒருத்தரில் பில்லை நம்ம அப்லோடு பண்ணால் இன்கேஸ் அந்த பிராண்டிங் நமக்கு என்க்ளைமோட டைப் ஆகிருக்கும் பட்சத்தில் நான் சொல்கிறேன். இதெல்லாம் ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஒரு ₹1000 ஒர்த்துள்ள வேல்யூ, அதாவது ₹10,000 பில்லுக்கு 10% அவங்க கமிட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போது கிட்டத்தட்ட ₹1000 என்க்ளைமுக்கு கிடைக்கும். அந்த ₹1000 அப்படி அமௌண்ட்டுன்றது என்ன மாதிரி ஸ்ப்ளிட் ஆக போகுது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன் லீடர்ஸ். ஸோ ஆல்ரெடி இது லிஸ்ட்டில் இருக்கிறதா நாம் எந்த அளவுக்கு இதை வியூ பண்ணோம் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு அந்த ₹1000 ஒரு ஃபஸ்ட்டு 25% பார்த்தீங்கன்னா, யார் அந்த பில்லை அந்த ப்ராடக்ட் வாங்கி அந்த பில்லை அப்லோடு பண்ணாங்களோ அவங்களுக்கு டேரெக்டாகவே, அதாவது அந்த யூஸருக்கு டேரெக்டாக 25% பார்த்தீங்கன்னா ₹250 டேரெக்டாக யூஸருக்கு கிடச்சிரும். இதில் இன்னொரு 25% இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பில்லு அந்த கடையில் எங்கே பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அந்த பின்கோடு இருக்கும் இல்லையா, அந்த பின்கோடை ஹோல்டு பண்ண பின்கோட் ஃப்ரான்சிஸி இருப்பார், அவருக்கு ஒரு 5% ஸ்பிட் ஆகும். பேலன்ஸ் 20% பார்த்தீங்கன்னா ஓவரால் ஃப்ரான்சி எடுத்த அத்தனை பேருக்கும் 20% எவிடென்ட் ஆகிடும். அப்போ கிட்டத்தட்ட 50% இதில் கமிஷன் நமக்கு பிரிஞ்சிடும். இன்னொரு 50% அப்படின்றது அதுதான் நமக்கு சர்க்கிள் கமிஷனாக பிரிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த சர்க்கிள் கமிஷன் அப்படின்றது நம்ம டேரெக்டில் யார் ஒருத்தர் உள்ளே வந்திருந்தாலும் சரி, அவருக்கு அந்த 50% இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25%, அதில் ஒரு ₹125 அவருக்கு ஃபஸ்ட் சர்க்கிளில் இருக்க மூலமாக ஃபஸ்ட் சர்க்கிளுக்கு கிடச்சிரும். இது போக செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்துக்கு பார்த்தீங்கன்னா 15%, அந்த 15% ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ ₹75 வீதம் அடுத்த 5 லெவலுக்கும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அதாவது ஒரு பில்லுக்கான வேல்யூ என்க்ளைமுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த கிடைக்கக்கூடிய வேல்யூவை சர்க்கிள் இன்கம் மட்டும் எவ்வளோ பெரியதுன்றதான் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் பார்த்து 10 பேர் இல்லை 100 பேர் இல்லை எவ்வளோ பேருக்கு வேணாலும் உங்களுடைய டேரக்டாக நீங்கள் கொண்டு வர முடியும். அவ்வளோ நபரும் பில்லை அப்லோடு பண்ணாங்கன்னா லைஃப் டைமுக்கும் அவங்களுக்கு ஒரு கேஷ்பேக் கிடைக்க போகுது. அதன் மூலமாக 25% அப்படின்றது உங்களுக்கு டேரக்ட் கமிஷனாக கிடைக்கும். ஸோ இது போக ஒவ்வொருத்தரும் டீமை பில்ட் பண்ணும்போது 6 லெவலில் இருந்தும் நமக்கு இங்கே கமிஷன் ஆட் ஆகுன்றதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயம். அப்போது இங்கே நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு சார்ட் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கணுன்றதுக்காக இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம 100 பேர் 1000 பேர் கூட நம்ம தாராளமாக ரெஃபர் பண்ண முடியும். ஆனால் சிம்பிளாக சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு 10 பேருக்கு நான் ரெஃபர் பண்ணால் கூட நான் டேரெக்டாக ஒரு 10 பேருக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். இதோடைய நாலேஜை எக்ஸாக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறீங்க. ஏதோ ஜஸ்ட் லைக் தட் ஷேர் பண்ணாமல் இதோட வேல்யூஷன் என்னன்றதை, ஏன்னா இப்போ வந்துட்டு இருக்குது ஒன்லி ரேண்டம் ரிவார்டு தான். ஆனால் ஃப்யூச்சரில் எக்ஸாக்ட் கேஷ்பேக் வரும்போது அதோட வேல்யூவேஷன்லாம் பெரிய லெவலில் இருக்கும். அதுக்காக இந்த சர்க்கிள் பில்ட் பண்ணுற வேலையை இப்போ இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ ஒரு 10 பேருக்கு கொடுக்குறோம். அந்த 10 பேரும் அவங்க செலவு பண்ணுற ஒவ்வொரு பில்லையும் அப்லோடு பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கிறது ரேண்டம் ரிவார்டு தான். இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு ₹2 50 பைசா, ₹3 ₹5 கிடச்சிட்ருக்கு. ஆனால் ரொம்ப சிம்பிளாக நான் வச்சு சொல்லியிருக்கேன், ₹1 கிடச்சிருந்தா கூட
அவங்களுக்கு ரிவார்டாக ₹1 கிடச்சிருந்தா கூட 10 பேர்கிட்ட இருந்து ஒவ்வொரு பில்லுக்கும் வந்ததாக கிட்டத்தட்ட ₹10 கிடச்சிருக்கும். அந்த ₹10 ஃபஸ்ட் சர்க்கிளில் 25% ஆஃப் அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதுதான் இங்கே நான் ஷோ பண்ணியிருக்கிறது ₹2.50 அப்படின்றது ஃபஸ்ட் சர்க்கிள் நமக்கு ஒரு 10 பேர் மூலமாக கிடைக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த 10 பேரும் அந்த ரிவார்டு வந்ததை ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா தாராளமாக அவங்களும் 10 பேரில் அதிகமாக எத்தனை பேருக்குனாலும் கொடுக்கலாம். அண்ட் ஆவரேஜாக 10 மடங்களே நான் இங்கே கால்குலேட் பண்ணி இங்கே நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். அப்போ செகண்ட் சர்க்கிளில் ஒரு 100 பேர் வருவாங்க. 100 பேருக்கும் பெரிய ரிவார்டெலாம் நான் போடலை. ஜஸ்ட் ₹1 ரிவார்டு கிடச்சிருந்தா கூட அவங்கள மூலமாக ஒரு ₹100 நமக்கு வேல்யூ கிடச்சிருக்கும். அதில் 15% அப்படின்றது ₹15 அப்படின்றது நம்மளுடைய இன்கமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இதே இது மூணாவது லெவலில் அந்த 100 பேரும் 10 பேர் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 1000 பேராக உங்களுடைய டீம் சர்க்கிள் பெருசாகிடும். அப்போ அதுலேயும் ₹1 கிடச்சிருந்தா கூட வேல்யூ பார்த்தீங்கன்னா மொத்தம் ₹1000 கிடச்சிருக்கும். அந்த ₹1000 15% பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹150 அப்படின்றது நமக்கு கிடச்சிருக்கும். இந்த மாதிரி ஃபோர்த் லெவலில் 10,000 பேரும் ₹10,000 மூலமாக கிட்டத்தட்ட 15% வச்சா கூட ₹1,500 நமக்கு கிடச்சிருக்கும். இந்த மாதிரி ஃபிஃப்த் லெவலில் பார்த்தீங்கன்னா 1,00,000 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. அந்த 1,00,000 மெம்பர்ஸ்ட்டு இருந்தும் ₹1 வீதம் கிடச்சிருந்தா கூட ₹1,00,000 கிடச்சிருக்கும். அந்த ₹1,00,000 15% பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹15,000 நம்மளுடைய கேஷ்பேக் அதாவது கமிஷனாக மட்டும் கிடச்சிருக்கும். இறுதி 6வது லெவலில் 10,00,000 மக்கள் வரும்போது ஒவ்வொருத்தட்டிருந்தும் ₹1 வீதம் கிடச்சிருந்தா கூட ₹10,00,000 15% வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ₹1,50,000 கிடச்சிருக்கும் நண்பர்களே. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இங்கே நாம் எந்த முதலீடும் இங்கே பண்ண போகிறதில்ல. அப்போ இது வரைக்கும் எத்தனையோ அப்ளிகேஷனை இன்றைக்கி விளையாட்டு போக்க நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே ஒரு சிஸ்டமேட்டிக்காக இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றத நாம் நாலேஜ் எடுத்துகிட்டு அந்த நாலேஜை ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு டீம் சர்க்கிளை பில்ட் பண்ண போகிறோம். இது ஃப்யூச்சரில் இன்றைக்கி ₹1 போட்ட இடத்துல ₹10 வரப்போகுது, ₹100 வரப்போகுது. அப்போ இதனுடைய கேம் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் இங்கே நான் சொல்கிறது 10 லட்சம்னு சொல்லும்போது நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. அது எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதில் ஒரு 10% ஒர்க் நடந்திருந்தால் கூட கிட்டத்தட்ட 1,00,000 மக்கள் வந்திருந்தால் கூட அந்த ஒவ்வொரு நபரும் லைஃப் டைம் அவங்க பண்ணுற செலவுக்கான பில்லை அப்லோடு பண்ணால் அவங்களுக்கான கேஷ்பேக் கிடைக்க போகுது. அதன் மூலமாக இந்த மாதிரி ஒரு மேஜிக்கலான இன்கமும் லைஃப் டைமுக்கு நமக்கு கிடைக்க போகுதுன்றது தான் இங்கே நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நாம் சர்க்கிளை அதிகமாக பில்ட் பண்ண ஆரம்பிங்க. ₹1 செலவில்லை. அப்போ வித்தவுட் ரிஸ்கில் நாம் ஏன் இந்த ஒரு தமிழக நிறுவனத்தை ஒரு தமிழக ஸ்டார்ட் அப்பை ஏன் நமக்கு ப்ரொமோஷனாக கொடுக்கக்கூடாது? அப்போ இங்கே 10ன்ற இடத்துல 100 பேர் கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஆவரேஜ் கால்குலேஷன் நான் போட்டிருக்கும் போதே இவ்வளோ பெரிய வேல்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய வேல்யூவை நம்ம இன்கமாக சில நேரம் நம்ம பார்த்தது இல்லைன்றது தான் ஒரு ட்ராபேக்கு நண்பர்களே. ஆனால் இதே இது இங்கே மந்த்லி நான் சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் இது வீக்லியாக மாறும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே டெய்லி கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அந்த ஒரு மேஜிக்கலான ஒரு மொமெண்டெல்லாம் நம்ம என்க்ளைம் மூலமாக நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் உள்ள ஜாயின் பண்ண நபர்களுக்கு அது தெரியும். இப்போ நம்ம டாப் 3 ஏர்னர்ஸோட லிஸ்ட்டு கூட பார்த்திங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட டாப் 3rd பிளேஸில் இருக்கக்கூடிய மிஸ்டர் செல்வராமன் சாரெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவருடைய டீம் சர்க்கிள் 14,300 பேர் இருக்காங்க. அதே போல் மிஸ்டர் சுபாஷ் குழந்தைவேல் சார் செகண்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய சுபாஷ் சாருடைய டீம் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 14,596 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கக்கூடிய மிஸ்டர் ஆனந்தராஜ் பொன்னுசாமி சாருடைய சர்க்கிள் பார்த்திங்கன்னா இதே 6 லெவலில் 16,000 பேர் வந்திருக்காங்கன்றதான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஒரு மேஜிக். அப்போ அவங்களோட இன்கமுடைய ஸ்லாபை பாருங்கள். இன்றைக்கி ஒரு 16,000 பேர் வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்திருக்க அந்த சர்க்கிளை வச்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ₹12 லட்சம் வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு அந்த சார்ட்டை ஷோ பண்ணேன். கிட்டத்தட்ட நமக்கு வந்து 1,00,000 மக்கள் வரும்போது இதனுடைய கேம் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றது தான் நீங்கள் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோவை யார் உங்களுக்கு ஷேர் பண்ணாங்களோ இப்போது உங்களை என்ன வேணாலும் சொல்லி அவங்க ரிஜிஸ்டர் பண்ண வச்சுருக்கலாம். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்த என்க்ளைம் அப்படின்ற ப்ராஜெக்ட் உங்களுக்காக உருவானதுன்னு நினச்சிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே வித்தவுட் ரிஸ்கில் யார்ட்டையும் ₹1 பணம் வாங்காமல் அவங்க பண்ணக்கூடிய செலவை சேவிங்ஸாக மாற்றக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்குன்ற நாலேஜை எஜுகேட் பண்ணுறதுனால ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வருமானமாக கிடைக்க போகுது. அப்படின்னா இதை ஏன் நீங்கள் சர்க்கிள் பில்ட் பண்ணக்கூடாது? அப்போ நான் இங்கே ஷோ பண்ண இந்த 10 மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம ஃபார்மேட்டாக சொல்லலாம். அப்போ இங்கே நடக்கக்கூடிய மேஜிக்லாம் இன்னும் ஃப்யூச்சரில் இந்த ஃபைனலாக காட்டியிருக்கக்கூடிய இந்த ₹1.5 லட்சம் அப்படின்றது மந்த்லி இன்கமாக கூட இன்றைக்கி நிறைய பேர் நம்ம இன்னும் பார்க்காம இருக்கோம். ஆனால் ஃப்யூச்சரில் இது மந்த்லி மட்டும் இல்லை, வீக்லியாவோ இன்னும் சொல்லப்போனால் டெய்லி கிடைக்கிறதுக்கும் இங்கே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்றைக்கி உங்கள் நண்பர் உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சரியான விதத்தில் நீங்கள் ரியலைஸ் பண்ணிவிட்டு
இந்த சிஸ்டத்தை இன்னிலேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள், சர்க்கிளை பில்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்தா உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வெற்றி நிச்சயம் நண்பர்களே.